ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனி பிக்சரா பயங்கரமான எபிசோட் போச்சு. அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு விஜய் பார்வதி நல்லா கார்னர் பண்ணக்கூடிய 3 பேர் வந்து இவங்களே தான். ஆக்சுவலாக விஜய் பார்வதி இவங்களை செலக்ட் பண்ணல. அவங்க செலக்ட் பண்ண ஆள் யாருன்னா பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அமித்தை செலக்ட் பண்ணதான். கரெக்டு, திவ்யாவை செலக்ட் பண்ணல. ஸோ மற்றவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்க, விக்கல் விக்ரம், அப்புறம் கனி, அப்புறம் அமித், சாண்ட்ரா கூட உள்ளே போட்டிருந்தா கூட வேறு ஏதாவது மாறி இருக்கலாம். அமித் வந்துட்டு இந்த பருத்தி மூட்டை இதுக்கு குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஒப்புச்சப்பமாக இருந்தார். அதாவது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேருக்குன்னு இருப்பாங்க. அவர் யாருங்க, அவருங்க மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இல்லைங்க இனிஷியல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு வாங்க பாருங்க, இந்த நாட்டாம படுத்துகிறேன் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. மற்றபடி விக்கல் விக்ரமும் கனியும் அவங்களால எவ்வளோ விஷயத்தை கக்க முடியுமோ கக்கிட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு யார் வந்துட்டு ஒரு சரிசமமாக பார்க்குறாங்க, பயாஸ்டாக இல்லாமல் ஒரு கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற ஆட்கள் யாருன்னு ஒரு 3 பேரை சொல்லுங்கள் அப்படின் போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சரி விக்கல் விக்ரம சொல்லுவோம், சரி கனியை சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தெரியுதுங்களா, எல்லாருமே வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து கனி நல்லவங்க, விக்கல் விக்ரம் நல்லவர் அப்படின்னு பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு செம்ம அடி. யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாருமே வந்துட்டு நாக்கை வந்து கையை விட்டு இப்படி பண்ணுறாங்க, கழுவுறாங்க. இந்த நாக்கில் தானே சொன்னேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சானா இது வந்து பிரச்சனை வரும்ன்ட்டு வெளியில் வந்து நான் பார்க்குறேன் யார் யாரை சொல்ல போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு திவாகரும் விஜய் பார்வதியும். ஆக்சுவலாக வந்து எஃப்ஜேவை ஆட் பண்ணதே இந்த அமித் தான். அமித் மட்டும் சொல்லலைன்னா எஃப்ஜேவும் அந்த மூணாவது பிளேஸில் வந்திருக்க மாட்டார். மேபி வந்துட்டு கமருதினோ இல்லை கானாவினத்தை கூட போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் அந்த லென்த்தாக இருக்கிற அந்த இதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து சபரி, 2வது வந்து சுபிக்ஷா, 3வது கெமி, 4வது சாண்ட்ரா, 5வது பிரஜனு, 6வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியானா, 7வது அரோரா, 8வது பார்த்தீங்கன்னா ரம்யா. இப்போது அன்புகாங்கில் இருக்கிற எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. 8வது பிளேஸ் வரைக்கும் பாருங்கள், அன்புகாங்கில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. அன்புகாங்கில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. அன்புகாங்கில் இல்லாமல் தனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் கெட்டவனானாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோடய கேமில் உண்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க அப்படியே அடுத்தது திவ்யா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது பிளேஸில் கமருதின்னு, அதுக்கப்புறம் 11வது பிளேஸில் கானா வினோத், அடுத்தது எஃப்ஜே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 13வது பிளேஸில் வந்துட்டு விஜய் பார்வதி, லாஸ்ட்டாவது திவாகர். சரி, இப்போ இந்த 9வது பிளேஸ்லேருந்து 14வது பிளேஸில் இருக்கிற இவங்களை தூக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மற்றவங்கள வச்சு பிக் பாஸ் நடத்திடுவீங்களா? இல்லை அவங்கள விடுப்பா, லாஸ்ட்டாக இருக்கிற திவாகரையும் விஜய் பார்வதியும் விட்டுட்டு மற்றவங்கள வச்சு இந்த ஒரு மாதம் ஏதோ இது வரைக்கும் 39 நாள் நம்ம கணக்கு சொல்கிறாங்க, இதில் நீங்கள் நடத்திருப்பீங்களா ஷோவை? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க 2 பேரும் தான் வந்து காரணகர்த்தா. அதுக்கப்புறம் கமருதீன் வந்தார், அதுக்கப்புறம் கானா வினோத். வெதர் இட் இஸ் பாசிட்டிவாக நெகட்டிவ் நான் அதை சொல்ல வரல. ஆனால் இவங்க தான் முக்கிய காரணகர்த்தா. அரோராலாம் பார்த்தீங்கன்னா 7வது பிளேஸில் போட்டிருக்காங்க. மனசாட்சி வேண்டாமா? அரோராவை பிக் பாஸை கழுவி ஊற்றிட்டாரு. முடிஞ்சால் இருங்க எல்லாம் கிளம்பிருங்கன்ட்டு. நம்ம இவங்க யார், விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஆடியன்ஸ்னு வச்சு கலாய்ச்சார். ஆடியன்ஸ்னு எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை, அவ்வளோ மட்டமாக கலாய்ச்சி அந்த பொண்ணுக்கு என்ன பிளேஸு, 7வது பிளேஸை கொடுத்துருக்காங்க. மனசாட்சி வேண்டாம் அவங்களுக்கு? இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த க்ரைட்டீரியா கொடுத்தாங்க, சரி ஓகே. ஆனால் அவங்களுக்கும் ஒன்று தோணும்ல, இந்த ஷோ வந்து இவங்களாம் வந்து செம்மையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்கள நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா செலக்ட் பண்ணது கனியில். அமித் வந்து சொல்கிறார், இல்லைங்க இது இப்படி தானே, ஏங்க இது வாயை திறந்தாவே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க இந்த விஜய் பார்வதி, அநியாயமாக தான் பேசுவா, அநியாயமாக தான் நடந்துப்பா. நேற்று கூட பாருங்க தர்பீஸ்க்கு போயிட்டு அநியாயமாக சப்போர்ட் பண்ணுறான். எப்போயே அநியாயமாக சப்போர்ட் பண்ணாங்க, அவரே வந்து சப்போர்ட் பண்ண தான் சண்டை போட்டார். இந்த அம்மா அநியாயமாக சப்போர்ட் பண்ணுவான். சரி, சபரியை இப்போ வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சபரி இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணது இல்லையா? ஏன் அந்த இதில் வந்துட்டு ரம்யாக்காக வந்துட்டு பிரச்சனை பண்ணார், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. நம்ம விஜய் சேதுபதி என்ன சொன்னார், நீங்கள் நியாயமாக பேசுகிற ஆளாக இருந்திருந்தா, ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு அங்கே சொன்ன காரணங்களும் பயங்கரமான காரணம், நீங்கள் கரெக்டான நியாயஸ்தன் அப்படின்னா நீங்கள் ரம்யாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணதுக்கு பேர் நியாயம் கிடையாது, அநியாயஸ்தன்னு சொல்லி கலாச்சாங்க இல்லையா? அதே மாதிரி நிறையா வாட்டி பிக் பாஸே கலாய்ச்சிருக்காரு. அதாவது பூசி மொழிக்கு பேசாதீங்க, அப்போ பக்கா ஃபேக் கேம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஃபஸ்ட் பிளேஸில் போடலாம்? அதனால தான் பிரச்சனை அழகாக கலாச்சார். நீ வந்துட்டு அந்த பொண்ணை வேணுட்டுமே வாண்டடாக தான் முட்டியில் அடித்த அப்படின்ட்டு. உண்மையாக பார்க்க போனால் இதுதான் உண்மை. ஏன்னா அன்னைக்கு அவர் அடிக்கும்போது அவரோட மூஞ்சியில் பதட்டமே இல்லை, அழுகையும் இல்லை, சிரிப்பு அதாவது கஷ்டமும் இல்லை, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் பிளான் பண்ணி அடிச்சிட்டார். கேமுக்கு ஒரு சாக்கு. அதை தான் இன்றைக்கி வந்து விஜய் பார்வதி கேட்டாங்க,
இதே இந்த இடத்துல நான் இல்லாத இடத்துல கனியோ இல்லை ரம்யாவோ இருந்தால் நீ பண்ணியிருப்பியா? பதிலே வரல அவர்கிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பிளான் பண்ணி தானே பண்ணதான் அர்த்தம். ஏன்னா இது முடிஞ்ச உடனே நம்ம விக்கல் விக்ரம் கிட்ட சொல்கிறாரு, விக்ரம் சொல்கிறாரு, கழுத்துலேயே மிதிச்சிருக்க வேண்டியது தானே. இவ்வளோ பெரிய வார்த்தை. அது சிரிச்சுட்டே இவர் ஆன்சர் பண்ணுறாரு. சாண்ட்ராவும் அங்கே இருந்தாங்க, திவாகரும் அங்கே இருந்தாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு குறும்படம் போட்டு கலாய்க்கணும். குறும்படம்னா இதுதான் குறும்படம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், கையில் வந்து அந்த பாட்டில் வந்துடுச்சுன்னா இழுக்கக்கூடாதுன்னு அந்த தலை டாஸ்க்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க கையில் வச்சுட்டாங்க, காலில் அந்த முட்டில் அடித்தார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த கண்ணில் அடிப்பட்ட உடனே பாட்டில் தான் பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இவர் தான் சொன்னார் கரெக்டாக, இல்லை என் முட்டி பட்டு தான் வந்துச்சு அப்படின்னு. நான் கூட கை முட்டியில் நினச்சேன். அப்புறமா தான் ஜூம் பண்ணி பார்த்தா கால் முட்டியில் தாக்கியிருக்காரு. அப்போ இவர் கண்ணுக்கு தெரியுது கால் முட்டியில் தாக்கியிருக்காங்க, கண் வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 5 வாட்டி அப்படி போட்டு புஷ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு உங்களை வந்து மனசாட்சி உறுத்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து தள்ளவே மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளால தான் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை தள்ளக்கூடாதுன்னு. இதே தள்ளினா மாதிரி வந்துட்டு திவ்யாவை தள்ளியிருக்காரா? தள்ளினாரா? திவ்யா கிட்ட நெருங்கவே இல்லை. ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் ஆர்ஷா பண்ணார்? ஏன்னா அந்த பொண்ணு அங்கே வரக்கூடாது. அந்த பொண்ணு மேலே இருக்கிற வர்மம். அதேமாதிரி கனியை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சாண்ட்ராவே அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. கனியோட டெசிஷனுக்கு நான் வந்து செவிசாச்சிட்டேன், அங்கே நான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கண்ணு வீங்கிருக்கும் போது பாதி தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு ஒரே ஒரு காலை வச்சதுக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு, அந்த அன்பகங்களில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டிஸ்குவாலிஃபைட் சொன்னாங்க. இது எப்படி? அப்படி பார்த்தா எல்லா கேம்லேயும் ஒரு சின்ன தப்பு வரும். பிக் பாஸ் வந்து அந்த காலை வைக்கக்கூடாது தான் சொன்னார். காலை வச்சா வந்துட்டு அவுட்டுன்னு சொன்னாரா? சொல்லலை. காலை வச்சா திரும்ப வெளியே வந்து அதை பண்ணு, விளையாடு, அதுதான் அந்த கேமு. இன்றைக்கி கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டை சுற்றி வந்து பால் அடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த டச் ஆச்சு, உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. 1லேருந்து 2ன்னு சொல்லிட்டு 10 கவுண்ட் என்னீங்களா? அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணியிருக்கணும்ல. ஆனால் என்ன பண்ணார் விக்கல் விக்ரம்? அங்கே வந்துட்டு இல்லை டிஸ்குவாலிஃபின்னு கத்தி அங்கே ஒரு வேலையை பண்ணி சபரி தான் வரணுன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் ஃபஸ்ட்டாக. 2வது சுபிக்ஷாலாம் மனசாட்சியே இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெளியே போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக செகண்ட் ப்ளேஸ் கொடுத்த மாதிரி பாயை திறக்கலையா, அந்த பக்கம் கொந்தளிக்கிறாங்க. தமிழ்நாடு கொந்தளிக்குதுன்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்க. இந்த பொண்ணு கமுக்கமாக நின்றுருக்கு. எதுக்கு நம்ம பேச்சு? ஏன்னா சுபிக்ஷாவை கலாச்சாங்க. சுபிக்ஷாவில் யாரா செகண்டில் போட்டது அப்படின்ட்டு. கெமி வந்து இப்போ கெமி 3rd ப்ளேஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கெமி போட்ட 4 சண்டே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பிரவீன் கூட சின்ன ஒரு பிரச்சனை அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி என் வயிற்றை பார்த்து பேசுகிறேன்னு அது வந்து எப்போ நடந்துச்சு? அந்த 39 நாள் தானே நடந்துச்சு. அப்போ அது ஒரு சின்ன விஷயம், அது தப்பான விஷயம். ஆதிரை வந்து கலாய்ச்சி போனாங்க. இப்படி ஒருத்தர் வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறேன்னு அவங்கள தூக்கி 3rd ப்ளேஸில் போட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன தெரியுது? கிளியர்லி பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ். இதை கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வந்து சண்டே எபிசோடில் வச்சு செய்யணுன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா இதை இப்படியே விட்டாங்க வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கொம்பு முளைச்சிரும். இதே இது வந்துட்டு சப்போஸ் கனியை விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, வேறு யாராவது இது பண்ணி அதே அன்புக்கு அங்கே இருந்தால் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கனியை தூக்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் போட்டிருப்பாங்க. அவங்க சாந்த சுருபிங்க சோறு போட்ட அன்னப்பொருன்னு. அதனால தான் அந்த சோறு போட்டவங்களை தூக்கி இனிமேல் கிச்சன்லேயே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளானை போட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பேசிட்டே இருக்கணும் போல இருக்குது, என்னங்கடா இதுன்ட்டு. ஆனால் கானாவினத்தை தூக்கி 11வது ப்ளேஸில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா கானாவினத்துக்கும் கனிக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க கானாவினட் சார் இது அப்படின்னு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக திவாகர் நீங்கள் லாஸ்ட்டில் போகிறீங்கன்னா, திவாகர் எங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு அதுக்கு மூல காரணமே தூண்டுதல் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் தான். இவர் கானாபாலா வினோத் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கானாவினத்தை தூக்கி 13வது ப்ளேஸில் போட்டுருக்கணும். விஜய் பார்வதியை கூட அந்த பக்கம் போட்டிருக்கலாம். என்னத்தை சொல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சாங்க எல்லாரையும். ஆனால் இவங்க வன்மத்தை வச்சு தீர்த்துட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க நம்ம கனி இந்த விக்கல் விக்ரம். ஏன்னா விக்கல் விக்ரம் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு விஜய் பார்வதி மேலே. என்னது என்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, அதை நான் எல்லாருமோட சாரி கேட்கட்ட சொன்னால் கேட்க மாட்றாங்க, அது எவ்வளோ நெக்கிள் சார் அப்படின்னு அமித்கில் சொல்கிறாரு விக்ரம். எவ்வளோ இது பாருங்கள். அப்போ நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸாக இது பண்ணுறீங்க. உங்களுக்கு ஆனால் என்ன டேக்கில் வந்து செலக்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து நடுநிலையாக இருப்பீங்க, பயஸ்டாக ஆக மாட்டீங்கன்னு. ஆனால் நீங்கள் உங்கள் பர்சனல் வச்சு தான் நாங்கள் வந்து செலக்டே பண்ணியிருக்கீங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க? கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வந்துட்டு பயங்கரமான ஆள், லேஸ்பட்டவர் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமத்தை வச்சுருப்பார். நீங்கள் எப்படி இந்த செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேது வச்சு கலாய்க்க போகிறாரு. நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ப்ளேஸில் இவங்க தாங்க, லாஸ்ட்டு 3 ப்ளேஸ்னால் இவங்க தானே, யாரை கொடுப்பீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.